மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வான்கோழி வளர்ப்பில் அதிக லாபம் பெற மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன உதவி பேராசிரியர் டாக்டர் டி வசந்தகுமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த முறையில் மிளகாய் சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் தேவராயபுரம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே சின்னத்தம்பி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி திட்டம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் கால்நடை மருத்துவர் டாக்டர் ஜே தங்கஜயா அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருச்சி மாவட்டம் அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த முறையில் காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இம்முறையானது வேளாண்மையாளர்களின் வருமானத்தை அதிகரிக்க செய்கின்றது. அவ்வகையில் ஒருங்கிணைந்த முறையில் மிளகாய் சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் தேவராயபுரம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் கே சின்னத்தம்பி அவர்கள் தரும் செய்திகள். இப்போ நான் மிளகா பயிர் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு உழவு அடி உழவு 2 உழவு ஓட்டினா தொழு உரம் போட்டேங்க. மிளகா சாகுபடிக்கு சொட்டு நீரில் தான் விவசாயம் பண்ணுறோம். அளவு வந்து 3 அடி பார் போட்டு செடி 2 அடி அகலத்தில் செடி நட்டுக்கிறோங்க. நர்சரியில் வந்து இது யூஎஸ் 344 ஹைப்ரிட் ரகங்க. அது நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்து நாற்று நட்டேங்க. நாற்று நட்டு 30 நாளில் களை வெட்டினாங்க. களை அப்போவே புல்லு முளைக்கிறது தகுந்த மாதிரி களை இப்போ வெட்டுவாங்க. 30 நாளில் பார் போட்டேங்க. பார் போட்டு சந்தேகம் ஏதாவது பூச்சி கீச்சி விழுந்தா கேவிகளை கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்குவாங்க. தத்துப்பூச்சி அஸ்வின்லாம் விழுந்தால் எக்ஸோர்ஸ் பயோ மருந்து அடிப்பாங்க. அடித்து 60 நாள் நோய் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பெஸ்ட் இது மாதிரி ஏதாவது ஒன்று அடிப்பாங்க. கேவிகளை கேட்டுக்கிட்டு காய் வந்து இங்கே லோக்கல் சந்தையில் பறித்து விற்கிறாங்க. இங்கே கிலோ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் தர்றாங்க. இந்த புள்ளி நோய் இது மாதிரிலாம் வந்துச்சுனாக்கா பெஸ்டின்னு கார்பன் டை ஆக்சைடுலாம் டில்ட்டு ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு மருந்து அடிப்பாங்க. நாங்கள் இது மிளகா வந்து சந்தையில் பறிக்கும்போது கிலோவுக்கு அறுக்கிற கூலியே ஒரு கிலோவுக்கு 4 ரூபா வருங்க. எங்களெல்லாம் செலவும் போக நிகர கிலோவுக்கு 10 ரூபா நிகர லாபம் கிடைக்குங்க.
ஒரு வாரத்தில் 300 கிலோ இருக்கிறோங்க. அது 300 கிலோ எடுத்தோம்னா மாதத்துக்கு வந்து 1,400 டன்னு கிடைக்குங்க. எங்கள் செலவு போக ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10 ரூபாயிலேருந்து 15,000 கிடைக்குங்க. இதில் இது செடி நட்டதுலேருந்து அறுவடையிலேருந்து கடைசி அறுவடை வரைக்கும் ஒரு 6 மாதம் வரைக்கும் காய இருக்கலாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 1 டன்லேருந்து 1,4 டன் வரைக்கும் கிடைக்குங்க. 6 மாதத்துக்கும் ஒரு 7 டன்னு 7, 8 டன்னு வருங்க. அப்போதைக்கு அது அந்த சமயத்தில் மார்க்கெட் நிலவரம் வந்து ஏறும் இறங்குங்க. ஒவ்வொரு சைடும் மறுசுழற்சி வந்து வேறு பயிர் பண்ணிக்கிட்டு இருப்போங்க. இது காய்கறி போட்டோம்னா அடுத்தாப்புல இதில் வெங்காயம் வைப்போங்க. வெங்காயம் வச்சதுக்கு பிற்பாடு அடுத்த மறுபடியும் இதில் வந்து கத்திரியா மிளகாய் வேறு ஏதாவது மாற்றி வைப்போங்க. இதில் நாங்கள் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே. சின்னத்தம்பி அவர்களை 09843218848 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடைகளை பாதுகாக்கும் வகையில் நடமாடும் கால்நடை ஊர்தி திட்டத்தினை செயல்படுத்தி வருகின்றன. அவ்வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி திட்டம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் கால்நடை மருத்துவர் டாக்டர் ஜே. தங்கஜயா அவர்கள் தரும் தகவல்கள். ஏழை விவசாயிகளுக்கு கால்நடை மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் நமது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி திட்டத்தை 5 மாவட்டங்களில் மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டுட்ருக்காங்க. அதில் ஒன்று நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம். நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி திட்டமானது உழவர் பயிற்சி மன்றம் ஏனாத்தூர் வளாகத்திலேருந்து இயக்கப்படுது. இந்த வசதியானது காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வந்து செயல்படுது. இதில் பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், கன்று ஈன முடியாத நிலை, கன்று ஈனும் போது ஏற்படுற பிரச்சனைகள், வயிறு உப்சம், மாடு எழ முடியாத நிலைகள், விபத்து, பாம்பு கடித்தல் மற்றும் இதர அவசர தேவைகளுக்கு 1962 என்ற இலவச தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது கால்நடை மருத்துவர் வந்து உங்கள் இடத்துக்கே வந்து முதலுதவி செய்வாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஊர்தியில் என்னென்ன வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நோயுற்ற கால்நடைகளை வந்து தரையிலிருந்து வண்டிக்குள்ளே தானியங்கி வசதி மூலமாக ஏற்றிக்கொண்டு சைதாப்பேட்டையில் இயங்குகின்ற கால்நடை பன்முக மருத்துவமனை அல்லது சென்னை வெப்பேரியில் இயங்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு உங்கள் அனுமதியோடு உங்கள் ஒத்துழைப்போடு எடுத்து சென்று வைத்தியம் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி திட்டத்தோடு இணைந்து மாடு மற்றும் ஆடுகளில் ஒருங்கிணைந்த சினைப்படுத்துதல் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மாடில் வந்து நாங்கள் எந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கன்று ஈன்று 4 மாதங்கள் ஆகியும் சினைக்கு வராத மாடுகள் மற்றும் கன்று ஈன்ற பிறகு 2 அல்லது அதற்கு மேலே சன ஊசி போட்டோம் கருவுறாமல் இருக்கிற மாடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிடேரிங்களில் 2.5 வயசு ஆகியும் பருவத்துக்கு வராத கிடேரிகள், இந்த மாதிரி மாடுகளை நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கம் மற்றும் டானுவாஸ் தாது உப்பு கலவை வந்து கொடுத்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 450 மாடுகளுக்கு வந்து மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைந்த சினைப்படுத்துதல் வந்து செய்யப்பட்டது. இப்போ ஆடுகளில் வந்து ஒருங்கிணைந்த சினைப்படுத்துதல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோன்னா, ஆட்டு மந்தைக்கே நேரடியாக போயிட்டு நுண்ணொளி கருவின்னு சொல்லுவாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர், அது மூலமாக சினை பரிசோதனை செய்வோம். சினை பரிசோதனை செய்து சினை இல்லாத ஆடுகளை தனியாக பிரித்தெடுத்து அதுக்கு குடற்புழு நீக்கம் மற்றும் டானுவாஸ் தாதுப்பு கலவை வந்து அளிக்கப்படும். பிறகு 15 நாட்கள் கழித்து மறுபடியும் நுண்ணொளி கருவி மூலம் சினை பரிசோதனை செய்து சினை இல்லை என்பதை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு இந்த ஒருங்கிணைந்த சினைப்படுத்துதல் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1400 ஆடுகளுக்கு வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ கால்நடை வளர்க்குறவங்க, மெயினாக ஆடு வளர்க்குறவங்க இந்த உழவர் பயிற்சி மையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் ஆடுங்களில் நாங்கள் இதை செய்வோம். மேலும் இந்த திட்டத்தை வந்து நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி திட்டத்தை கால்நடை வளர்ப்போர் வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜே. தங்கஜயா அவர்களை 08727260855 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 16/2/2017 வியாழக்கிழமை அன்று திடக்கழிவு மேலாண்மை மற்றும் திடக்கழிவுகளை மக்க வைக்கும் தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண்
U30, 10வது தெரு, ஜெயகோபால் கரோடியா பள்ளி பின்புறம், அண்ணா நகர், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442626384. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் கத்தரி சாகுபடி செய்ய முடியும். அதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். பறவை நிற்பான்கள் ஏக்கருக்கு 10 வீதம் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை உண்ணும் எதிரி பறவைகளின் நடமாட்டத்தை அதிகரிக்கலாம். புகையான், இலைப்பேன் மற்றும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மஞ்சள் ஒட்டும் கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 2 அல்லது 3 உபயோகிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை கரைசல் 5% 2 முதல் 3 முறை தெளிப்பதன் மூலம் புகையான், இலைப்பேன் மற்றும் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்பதன் மூலம் காய் துளைப்பான்களின் தாக்கமும் குறையும். வேப்ப எண்ணெய் 2% கரைசலில் தெளிப்பின் மூலம் காய் துளைப்பான் தாக்கத்தை ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியும். புகையான் மற்றும் இதர சாறு உறிந்து பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இமிடாக்ளோமிரிட் ஒரு ஹெக்டருக்கு 150 மில்லிலிட்டர் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். தண்டு மற்றும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் உபயோகிக்க வேண்டும். தண்டு மற்றும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிரம்மா குளோனஸ் என்ற உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை ஹெக்டருக்கு 1 முதல் 1.5 லட்சம் என்ற எண்ணிக்கையில் ஒரு வார இடைவெளியில் 4 to 5 முறை வயலுக்குள் விட வேண்டும். வேப்ப முன்னாக்கு ஹெக்டருக்கு 250 கிலோவை 2 பாகமாக பிரித்து நட்ட 25வது மற்றும் 60வது நாட்களில் 2 முறை மண்ணில் இட வேண்டும். காய்ப்புழுக்களின் சேதம் 5% அதிகமாக இருந்தால் சைஃபர்மெத்ரின் 0.005% கரைசல் அல்லது கார்போரைல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1760 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1840 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3400 ரூபாய்க்கும், மக்காசோளம் டேசி சிவப்பு கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், ஏடிடி 42 போலூரில் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1921 ரூபாய்க்கும், வேட்டவளத்தில் குறைந்தபட்ச விலையாக 1420 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும், நெல் பிபிடி தியாகதுர்கத்தில் குறைந்தபட்ச விலையாக 1812 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2083 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1825 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2372 ரூபாய்க்கும், நெல் கோ 43 உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், நெல் வெள்ளை பொன்னி திருக்கோவிலூரில் குறைந்தபட்ச விலையாக 1667 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2499 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 1499 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1867 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 3279 ரூபாய்க்கும், மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 3039 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 1100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1300 ரூபாய்க்கும், மணிலா டிஎம்பி 7 சிங்கம்புணரியில் குறைந்தபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4400 ரூபாய்க்கும், எல் இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்ச விலையாக 6400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6680 ரூபாய்க்கும்,
திண்டிவனத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 8873 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் சிவப்பு கமுதியில் குறைந்தபட்ச விலையாக 9950 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 10350 ரூபாய்க்கும், சாத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 10100 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 10300 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 7100 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 7800 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்ச விலையாக 6700 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 6900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 17 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 44 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.2 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 19 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 47.1%, காற்றின் வேகம் மணிக்கு 4.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 10.6%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.5 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 506.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 970.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. தன்னே
வான்கோழிகள் இறைச்சிக்காகவும் அதன் முட்டைகள் சந்தைப்படுத்தவும் பெருமளவில் பயன்படுகின்றன. வான்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் பண்ணையாளர்களின் முக்கிய தொழிலாகவும் விளங்குகின்றன. அந்த வகையில் வான்கோழி வளர்ப்பில் அதிக லாபம் பெற மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் திரு டி வசந்தகுமார் அவர்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே வணக்கம். இப்பொழுது வான்கோழி இறைச்சி விற்பனைக்கான உத்திகள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வான்கோழிகள் 12லிருந்து 14 வாரம், அதிகப்படியாக 16 வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை வயதை அடைஞ்சிருது. இந்த வான்கோழிகள் பெரும்பாலும் விற்பனைக்காக நம்ம தேர்வு செய்யும் பொழுது இந்த உடல் இறகுகள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வெள்ளை நிறத்தில் பார்த்திங்கன்னா 2 வகைகள் இருக்குது. அதில் அகன்ற மார்புடைய வெள்ளை நிற வான்கோழிகள், பெல்ஸ்வில்லி சிறிய வெள்ளை வான்கோழி. இந்த 2 கோழிகளும் எல்லா விதமான சீதோசன நிலையிலும் நம்ம நாட்டில் எல்லா பகுதியிலும் வளரக்கூடிய தன்மையை பெற்று இருக்குது. இந்த வான்கோழிகள் 16 வாரம், அதாவது 14லேருந்து 16 வாரம் வயது அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட வெயிட் அகன்ற மார்புடைய வெள்ளை நிற வான்கோழிக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கிலோ வரலும் சேவலும், 8லேருந்து 9 கிலோ வரலும் பெட்டை கோழியும் அடைஞ்சிரும். இதே பெல்ஸ்வில்லி சிறிய வெள்ளை கோழிகள் மேல் சேவல் 10 கிலோ வரலும், பெட்டை கோழிகள் 6லேருந்து 7 கிலோ வரலும் உடல் எடையை அடைஞ்சிரும். இப்போ இதோட விற்பனை பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் உயிருடன் விற்பனை பண்ணுறோம். ஒரு கோழி உயிருடன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 120லேருந்து 150 ரூபாய் அந்த அளவுக்கு தான் விற்பனை ஆகுது. இதே இறைச்சியாக விற்பனை பண்ணுறப்போ ஒரு கிலோ 250லேருந்து 300 ரூபாய் வரலும் நம்மளால் விற்க முடியும். பொதுவாக இந்த வான்கோழி விற்பனை செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் விற்பனை செய்கிற மாதிரி ஒரு கூட்டுறவு அமைப்போ இல்லை உற்பத்தியாளர்கள் நல சங்கமோ எதுவும் இல்லாததுனால தனித்தனியாகவே விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இந்த வான்கோழி விற்பனைக்கான சந்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலே பெருநகரங்களான சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் போன்ற இடங்களில் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிற மாநிலங்கள், அண்டை மாநிலங்களான மாநிலங்கள்லேயும் திருவனந்தபுரம், பெங்களூரு, ஹைதராபாத் இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கப்போ இந்த வான்கோழி குறைவான வயதில் அதிக எடையுடன் வளர்வதாலும் மற்றும் இதோட தீவன மாற்றுத்திறன், அதாவது சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த 16 வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 to 3.5 கிலோ தீவனம் உட்கொண்டு 1 கிலோ இறைச்சி கொடுக்குற அளவுக்கு இதுக்கு நல்ல வளரக்கூடிய திறமை இருக்குது. அதனால் வான்கோழியை அதிக எண்ணிக்கையில் குறைவான காலத்தில் வளர்த்தி நம்ம பயன்பெறலாம். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வான்கோழி குஞ்சு உற்பத்தி பார்த்திங்கன்னா நார்மலாக மே, ஜூன், ஜூலை இந்த மாதத்தில் உற்பத்தி பண்ணிவிட்டு இதை விற்பனை பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் இதோட விற்பனைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த வான்கோழி இறைச்சி எல்லா சமயத்திலும் விரும்பி உண்றதை விட பண்டிகை காலத்தில் எல்லா மக்களும் விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஆனால் நகரப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டிமாண்ட் வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வான்கோழிகளை விற்பனை செய்கிறப்ப பொதுவாக நம்ம உயிருடன் விற்பனை செய்யாமல் இதை உரித்து கறியாக்கி, அதாவது ஒவ்வொரு பகுதிகளாக விற்பனை செஞ்சோம் அப்படின்னா நம்ம லாபத்தை அதிகப்படுத்தலாம். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் துரித உணவகம், ஹோட்டல்ஸ், அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சாலை ஓரம் இருக்கிற உணவகம் இங்கே பார்த்திங்கன்னா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுது. இந்த மாதிரி விற்பனை செய்கிறப்ப உணவு பதார்த்தமாக நம்ம விற்பனை செஞ்சோம் அப்படின்னா அதிக அளவில் நம்ம லாபம் அடைய முடியும். அது இல்லாமல் ஒரு வான்கோழி கிட்டத்தட்ட 6லேருந்து 8 கிலோ உடல் எடையை சாதாரணமாக அடையிறதுனால ஒரு கிலோவுக்கு 50லேருந்து 60 ரூபாய் நம்ம நிகர லாபத்தை ஈஸியாக அடைய முடியும். மேற்கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு வேளாண் பண்ணையாளர்கள் தங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சில்லறையாக விற்காமல் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பதப்படுத்தியோ அல்லது உணவு பதார்த்தமாகவோ பெருநகரங்களில் கடைகளை அமைத்தோ விற்றால் அதிக லாபம் அடையலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் திரு டி வசந்தகுமார் அவர்களை 09486186001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்தாங்க
வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 14/2/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. எளிய முறையில் புடலை சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் தேவராயபுரம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே தர்மேந்திரா அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் உள்நாட்டு சினைமீன் மேம்பாட்டு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து இம்மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலைய பணிகள் குறித்து இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் ஷீபா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018015551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.